சும்மா ஏதோ இச்சிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு சரி கொசு கடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கொசு கிடையாது. எந்திரிச்சு பார்த்ததுல இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா பூச்சி, இன்செக்ட். 2 வகையான இன்செக்ட் இருக்கு. அது என்னன்னே தெரியல. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு தனியார் பேருந்துல பயணம் பண்றாங்க. அதாவது ரெட் பஸ் ஆப்ல புக் பண்ணி. அந்த தனியார் பேருந்து ஒரு சொகுசு பேருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாக்குறதுக்கு அப்படி இல்லவே இல்ல. அதுல செமி ஸ்லீப்பரும் இருந்திருக்கு, ஸ்லீப்பரும் இருந்திருக்கு. இவங்க செமி ஸ்லீப்பர் புக் பண்ணிருக்காங்க. அதாவது உட்காந்துக்கிட்டு அப்படியே சாஞ்சு படுத்து போற மாதிரியே இருக்கும்ல, அந்த செமி ஸ்லீப்பர்ல போயிருக்காங்க. அந்த சீட்டு பூரா பாத்தீங்கன்னா பெட் பக்ஸ் இருந்திருக்கு. இவங்க 2 வகையான பூச்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது 2மே பெட் பக்ஸ். அது நம்மள கடிச்சு ரத்தத்தை உரியும். ஒரு முறையான பராமரிப்பு இல்லாத, ஒரு சுத்தம் இல்லாத ஒரு பஸ்ல அவங்கள பயணம் பண்ண வச்சிருக்காங்க. சென்னையில இருந்து அந்த பஸ் கிளம்ப ஆரம்பிக்கும் போதே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு பூரா அரிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. உடம்பு பூரா அங்கங்க வீங்க ஆரம்பிச்சிருக்கு. உடனடியா டோல்ல உள்ள போலீஸ்ட சொல்லி அந்த பஸ்ஸை நிப்பாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த தனியார் பேருந்தோட கஸ்டமர் ஆபீஸ்க்கு போன் பண்ணியும் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்ல. அந்த டிரைவரும் அவங்களுக்கு ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஏறுங்க, உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறேன், அதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாம பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுமே வீடியோ போட்டிருக்காங்க ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட. அந்த வீடியோல ஒரு இடத்துல கூட இது இந்த பஸ் தான், இந்த கம்பெனியை சேர்ந்த பஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. அந்த வீடியோ எடுத்த நபர் அந்த டோரை காமிக்கும் போது அந்த டிராவல்ஸோட பேரை லைட்டா சொல்றாப்ல. அது எனக்கு கேட்டுருமா நானும் சவுண்ட கூட வச்சு கேட்டு பார்த்தேன், எனக்கு கேட்கல. உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எதுவும் கேட்டுச்சு அந்த டிராவல்ஸ் நேம்? அதாவது ஒரு இடத்துல நீங்க பாதிக்கப்படுறீங்க, அதை குரல் கொடுத்து ஒரு வீடியோ போடுறீங்க, நீங்க யாரால பாதிக்கப்பட்டீங்களோ அவங்கள தெளிவா மென்ஷன் பண்ணாதான் 4 பேருக்கு தெரிய வரும், அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். பாதிக்கப்பட்ட யாராச்சும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட்ல அந்த டிராவல்ஸோட நேம சொல்லுங்க, நான் பின் பண்ணி. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி SRS டிராவல்ஸ்ல இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை நானும் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கு நான் ஒரு வீடியோவும் அவங்க பேரை தெளிவா சொல்லி நாத்த கிழிச்சுதேன். நம்ம அவங்களை கிழிக்கணும்னா நம்ம யாரால பாதிக்கப்பட்டோம்ன்றது தெரியணும். பிரச்சனையை சொல்லி வீடியோ போட்டா மட்டும் பத்தாது, யாரால பிரச்சனைன்றதை தெளிவா சொல்லி வீடியோ போடணும்.